நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மட்டு ஹச்சப்பில் 8 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த 8 மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க, நல்ல பெரிய சைஸ் மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி பண்ணுகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாடுகளுமே கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 மாடுகளுமே எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறனை விலை நிலவரம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு, செவல மர கலர் செவல மர மாடு 2ஆம் மீத்து மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பு கட்டு, நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு. காம்போலம்னா நல்ல அருமையான காம்போலம், பால் தார அருமையாக அமைஞ்சிருக்குது. நல்ல முகலட்சணமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு. 20-23 லிட்டர் வரையும் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு போடி மொட்டை டைப் தான். இதுவும் செவல மர தான். மாடு 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கன்று இன்றைக்கு ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது 3ஆம் மீத்து மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 10 to 5 நாட்கள் கூட பிடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண்மீன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒரு 17லேருந்து 20 லிட்டர் வரையும் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படியே உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா தண்ணி தவளை அருமையாக வச்சு எடுத்தீங்கன்னா சொன்ன கறவைக்கு மேலே கூட கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு, நல்ல பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க. அசால்ட்டாக 5 லிட்டருக்கு மேலே கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாட்டுக்கு கறவை கேரண்டியும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு 2ஆம் மீத்து மாடு தாங்க. இந்த மாடு 2ஆம் மீத்து மாடு, 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாடு வீடியோவில் பார்க்கறத நேரில் வாங்க பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் மாடு, நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பு கட்டு, நல்லா அடைச்ச மடியில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க. ஜெர்சி டைப் தான். ஃபேக்ட் எஸ்என்எஸ் ஃபேக்ட்லாம் தரமாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா கயிறை கட்டி விட்டினா அது பேசாமல் காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல பெருங்கறவை மாடு, அருமையான மடி செட்டு, நல்ல காம்போலம், நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு. அசால்ட்டாக 23 லிட்டர் வரலையும் கறவை சொல்லி கொடுக்கலாம். 20 லிட்டருக்கு மேலேயே கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மாடு 3ஆம் மீத்து தான் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போடுறக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் பக்கம் எடுக்கும். மடி எடுத்துருச்சுங்க, நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. நல்ல ரோஸ் காம்பில் அருமையான மாடு, நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. இந்த மாடெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கங்க. நல்ல கறவை எதிர்பார்க்கனால நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்கன்னு தான் சொல்கிறேன். நேரில் 10 மாடுகள் இருக்க பிறகு நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம். நேரில் மாட்டை பார்த்து பொறுக்கி செக் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எல்லாமே நல்ல கறவை. அதாவது பண்டைகளுக்கு தேர்ந்தெடுக்கிறவங்க 4 பக்கம் அலைஞ்சு வாங்குறதோட இவர் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா 10 மாடுகள் இருக்க பக்கம் 4 மாடுகள் 5 மாடு தேர்ந்தெடுக்கிறப்ப ஒரே இடத்துல எடுத்துக்கிட்டு நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம், கறவை ஏன் வரல அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். அந்தளவுக்கு நல்ல தரமான மாடுகள், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஜெர்சி டைப்பில் 3ஆம் மீத்து சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கன்று இன்றைக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு 20 லிட்டர் 18 to 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்போல இது மாடுங்கிறப்பே நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். எல்லாம் தண்ணி தவறுக்கு தொட்டி தரவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்க. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். எஸ்என்எஸ் ஃபேக்டர் தரமாக தரக்கூடிய மாடு. பால் தர அருமையாக அமைச்சிருக்குது பாருங்கள். நல்ல காம்போலங்க, நல்ல மிஷின் கறவைக்கு கூட ஏற்ற மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டோட மாட்டை வீட்டுக்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாட்டை கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு மற்ற பேமெண்ட் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இதுவும் 3ஆம் மீத்து மாடு தான். மாடு 3ஆம் மீத்து மாடு, 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் கண்ணு போடுறது இதுவும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இதனுடைய கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு 15 to 17 லிட்டர் வரலையும் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல காம்போலங்க, நல்ல கறக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈத்து மாடுங்கிறப்ப நல்ல கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, வெயில் தாங்கக்கூடிய மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. ஒவ்வொரு
ஒவ்வொரு மாடுமே ஜெர்சிலாம் பொறுத்தவரையிலும் 5 லிட்டருக்கு மேலே அசால்ட்டாக கறவை கேரண்டி சொல்லி தர்றேன், தைரியமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட நீங்களே தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட அவரே போதிய விளக்கங்கள் தருவாருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப் மாடு தான். மாடு இதுவும் 3ஆம் ஈத்து மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 to 12 நாட்கள் பக்கம் போட்டிங்க. நல்ல மடிசெட்டோடு இருக்குது, நல்ல பால் தார, நல்ல மடிசெட்டு, நல்ல காம்போலம். மடிசெட்டு பாருங்கள், மடிசெட்டு இருக்கிறதுக்கு ஒரு 18 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடலும் நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்டர் தரக்கூடிய மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், தண்ணி தரவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஜெர்சிலே ஒரு 4-5 மாடு பார்த்துட்டாங்க. இதில் 4-5 மாடுமே 5 லிட்டருக்கு மேலே கறவை கொடுக்கக்கூடிய மாடு, 17-18 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹச்சப் மாடு வேணாலும் ஹச்சப் எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணாலும் ஜெர்சி தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். மாடு நல்ல தெளிவான மாடு, நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடு, நல்ல கருங்காம்பு மாடு, நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. கண்ணு போடுறதுக்கு எப்படியா இருந்தாலும் இது ஒரு 10 நாட்களுக்கு மேலே தான் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு, 10 நாட்களுக்கு மேலே எடுத்துக்கும். கறவைத்திறனை பொறுத்தவரையிலும் ஒரு 17லேருந்து ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சு. அப்படி எல்லா மாடுகளுக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. ஒவ்வொரு மாட்டோட ரேட்டும் வந்து வித்தியாசம் வரும். அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு 60, 55, 70, 75 அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கோட ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுனால நீங்களே தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதுனா கூட நீங்களே தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பொறுக்கி எடுத்துக்கலாம். மாடுகள் 10 மாடுகள் இருக்கிறவ பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட நபர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.